என்னடா நல்லா போயிட்டுருக்கேன்னு நினச்சேன், கடைசியில் போலீஸ் ஸ்டேஷன் போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். டே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. பட் ஆனால் ஈவினிங் ஆகும்போது கொஞ்சம் அப்படியே வந்து டென்ஷன் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி லொக்கேஷன் வந்து பேம்பு பிரிட்ஜ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பினோம். ஸோ இந்த லொக்கேஷன் வந்து எக்ஸ்பிரஸ் பஸ் டெர்மினல். இது வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் ஷாப்பிங் மால் மாதிரி தான். இது வந்து கோட்டு மால்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு இங்கே கொஞ்சம் நம்ம அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்துட்டு நிறையா ஷாப்பிங் எல்லாமே பண்ண முடியும். நான் இந்த டைம் போனப்போ எனக்கு என்னமோ கலெக்ஷன் எல்லாமே வந்துட்டு மேபி இது வின்டர் வந்துட்டு முடிஞ்சு சம்மர் ஸ்டார்ட் ஆக போகிறதுனால என்னன்னு தெரியல, கலெக்ஷன் எல்லாமே வந்துட்டு அவ்வளோ ஒன்றும் இல்லாத மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. பிகாஸ் இங்கே வந்துட்டு சீசனுக்கு தகுந்த மாதிரி ஃபேஷன் ட்ரெண்ட் ஆல்சோ வந்துட்டு சேஞ்ச் ஆகும். இப்போ வந்துட்டு நம்ம சம்மர் வர போகிறதுனால இன்னும் புது கலெக்ஷன்லாம் வர ஆரம்பிக்கும். பிகாஸ் சம்மரில் வந்துட்டு வேறு டைப் ஆஃப் ஃபேஷன் வந்துட்டு இங்கே ஃபாலோ பண்ணுவாங்க. வின்டரில் வேறு மாதிரி இருக்கும், அண்ட் ஆட்டம் அண்ட் ஸ்ப்ரிங்கில் வேறு மாதிரி இருக்கும். இங்கே கொஞ்சம் எல்லாமே சுற்றி பார்த்துட்டு கடைசியில் பேம்பு பிரிட்ஜ் போயாச்சு. அங்கே வந்து லைட்டாக வந்து இப்போது வாட்டர் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, சன்செட்டோடு இங்கே வந்துட்டு இதெல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நைட் ஆகும்போது ஃபுல் சிட்டி வியூ இங்கே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சன்செட் எல்லாமே ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பிளேஸ் ஃபுல்லாமே வந்துட்டு லைட் எல்லாமே போட்டுருவாங்க. அந்த பில்டிங்கில் எல்லாமே வந்துட்டு பயங்கர 3D லைட்ஸ் அந்த மாதிரி எல்லாமே போட்டு பயங்கர சூப்பர் வைபாக இருக்கும். நம்மளுக்கே வந்துட்டு மைண்டுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸிங்காக இருக்கும். லைக் இந்த மாதிரி சன்செட்டை பார்த்துட்டு அங்கே நின்றுட்டு லிட்ரலி வந்து நம்மளுக்கு டைம் போகிறதே தெரியாது அங்கே நின்றுட்டு இருந்தோன்னா. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் நல்லாயிருக்கும். வாட்டர், சன்செட், அந்த மாதிரி பில்டிங், அண்ட் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வந்துட்டு அந்த ஃபுல் அந்த பிரிட்ஜில் இருந்து ஃபுல் வாட்டர் ஃப்ளோ ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க வித் சாங்ஸ் எல்லாமே, கேபாப் சாங்ஸ் எல்லாமே போட்டு பயங்கர நல்ல வந்துட்டு ஒரு ரிலாக்ஸிங் டேயாக வந்து தான் போச்சு இது ஆக்சுவலி. ஓகே, இனி டின்னர் ஏதாவது வந்துட்டு இங்கேயே சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு தான். ஸோ இங்கேயே வந்துட்டு அந்த பிரிட்ஜோட கார்னரில் ஒரு கோசி வைப்பில் நல்ல ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ அங்கே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் 2 பேரும் போனோம். போய் அங்கே ஆர்டர் கொடுக்கறதுக்காக இவங்க எந்திரிச்சப்போ தான் வந்துட்டு பார்க்குறாங்க வாலெட்டை காணோம். வாலெட்டு காணோன்னே எனக்கு கொஞ்சம் வந்துட்டு ரொம்ப லைக் என்ன சொல்கிறது, நான் வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டேன். இவங்களை வந்துட்டு சரி ஓகே நம்ம கொஞ்ச நேரம் முன்னாடி பேபியோட டைப்பர் மாத்திரம் மேபி நான் அங்கே வச்சுருக்க சான்ஸ் இருக்குது, போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அங்கே பார்த்தா அங்கேயும் இல்லை. எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. இவங்க சொல்கிறாங்க நீ டென்ஷன் ஆகாத, வாலெட் எப்படி இருந்தாலும் கிடச்சிரும், இங்கே தான் எங்கேயாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டென்ஷன் ஆக மாட்டேங்கிறாங்க. வாலெட் காணாமல் போய் ஒரு 5 to 6 minutesலேயே வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் வந்துடுச்சு. கால் வந்தோடனே ஃபுல் கொரியனில் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ பக்கத்தில் இருந்த ஒருத்தர்கிட்ட வந்துட்டு கொடுத்துட்டு கேட்டப்போ வாலெட் வந்துட்டு இங்கே தான் வந்து நியர்பை போலீஸ் ஸ்டேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். லொக்கேஷனும் வந்துட்டு லொக்கேஷன் கேட்டப்போ லொக்கேஷன் இந்த லொக்கேஷன் சொன்னார். சொல்லிவிட்டு அவர் அதோட விடல, இட்ஸ் ஓகே நானும் உங்கள் கூட வரேன், வாலெட்டை நான் வந்து உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டே போகிறேன், நானே உங்களை வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் லிட்ரலி வந்துட்டு 20 minutes வந்துட்டு இந்த லொக்கேஷன்லேருந்து 20 minutes வாக் பண்ணி போகணும். அவ்வளோ தூரத்தில் இருக்குது. அவர் இருந்தாலும் வந்துட்டு இல்லை நான் நான் வேண்டான்னு சொல்கிறேன், இல்லை நாங்கள் வந்துட்டு லொக்கேஷன் தெரிஞ்சிருச்சு நாங்கள் போய்க்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் அவர் வந்துட்டு இல்லை நான் வாங்கி கொடுத்துட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எங்கள் கூடயே வந்தார். ஸோ எனக்கு ரொம்ப வந்துட்டு ஷாக்கிங்காக இருந்துச்சு, இவ்வளோ வந்துட்டு கைண்ட் ஹார்ட்டட் பர்சனாக இருக்காங்க இங்கே அப்படின்னு சொல்லிட்டு. அவர் லிட்ரலி எங்கள் கூட வந்துட்டு அவ்வளோ தூரம் நடந்து வந்து அவங்க வந்து சைனெல்லாம் வாங்கிட்டு வெரிஃபிகேஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணி வாலெட்டை வந்துட்டு கொடுத்துட்டாங்க. நான் சீரியஸாக நான் ரொம்ப அவருக்கு தேங்க்ஸ் சொன்னேன். 2 பேருமே ரொம்ப தேங்க்ஸ் சொன்னேன். பிகாஸ் அவங்களுக்கு அவசியமே இல்லை இந்தளவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு. அதாவது இவ்வளோ பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டு, இவ்வளோ க்ரௌட் இருக்கிற ஒரு ஏரியாவில் நம்ம வாலெட்டை வந்துட்டு மிஸ் பண்ணிவிட்டு அதை திரும்பி கிடைக்கிறதுங்கிறது வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம். அது மட்டும் இல்லை, வாலெட்டை தொலைஞ்சு போனது வந்துட்டு ஒரு இடத்துல, பட் ஆனால் அது திரும்ப வந்துட்டு கிடச்சது வேறு ஒரு இடத்துல. மேபி யாராவது கொண்டு போய் கொடுத்தாங்களா, இல்லை வந்துட்டு மேபி அவங்க போலீஸே வந்து ரவுண்ட்ஸ் வந்தப்போ
போகிறப்போ அவங்க வந்துட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருந்தாங்களா ஒன்றுமே தெரியல. அவங்க வந்துட்டு உடனே ஐடி கார்டு பார்த்து அதில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி எங்களை கூப்பிட்ருந்தாங்க. ஸோ இதே மாதிரி என் ஃப்ரெண்டோட ஃபோன் வந்து பார்க்கில் வச்சு மிஸ் பண்ணி அதுவும் உடனே கிடச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி லைக் ரோட்டில் ஏதாவது இந்த மாதிரி மிஸ் பண்ணிட்டா ஒன்று வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் இவங்களே கொண்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க, இல்லைனா இன்ஃபர்மேஷன் சென்டரில் அந்த மாதிரி எங்கேயாவது கொடுத்துருவாங்க. இது ரொம்ப ரியலி இதுவே வந்துட்டு எனக்கு ஒரு கல்ச்சரல் ஷாக்கிங் மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலி. எது எப்படியோ கடைசியில் வந்து வாலெட் கிடச்சிருச்சு. பட் ஆனால் அந்த ஷார்ட் பீரியடில் எனக்கு உயிர் போயிட்டு உயிர் வந்துடுச்சு. இவர் வந்துட்டு பயங்கர சில்லாக இருக்கார், எனக்கு தான் வந்துட்டு பயங்கர ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு, ஒரு மாதிரி ஆகிட்டேன். நான் பிளான் பண்ணது என்னமோ கோசி ரொமான்டிக் டின்னருக்கு தான் பிளான் பண்ணிச்சு. பட் ஆனால் 2 பேரும் பண்ணு வாங்கிட்டோம். சரி பரவாயில்ல, வீட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு ஷாப்பில் 24 hours அவைலபிள் சாதா கிம்பாப்னு சொல்லிட்டு அங்கே ராமியான்னு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஸோ ப்ரீவியஸ் டே வந்துட்டு ரொம்ப கேயோட்டிக் ஈவினிங்காக இருந்தனால நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஹைக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஃபாரஸ்ட் ஹைக்கிங் மாதிரி இருக்குது, அங்கே போகலான்னு சொல்லிட்டு தான் ஃபேமிலியோடு கிளம்பி வந்துட்டோம். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. லைக் ஈவினிங் வந்து பயங்கர லைக் ஓவர் ஸ்டிமுலேட்டடாக இருந்தனால அதுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கிற மாதிரி ஒரு வாக் வந்துட்டு மார்னிங்கே கிளம்பி வந்துட்டோம். லைக் அந்த கிளி அந்த கொஞ்சம் நிறைய பேர்ட்ஸோட சவுண்டெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைக் இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம ஊரில் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே தோணும். லைக் ஏதாவது ரொம்ப ஒரு சின்ன சின்ன விஷயம் பார்த்தாலுமே இதெல்லாம் நம்ம ஊரில் இருந்தால் நல்லா இருக்கும்ல, இதெல்லாம் எப்போ நம்ம ஊரில் வரும் அந்த மாதிரி நான் இமேஜின் பண்ணுவேன். பிகாஸ் என்னதான் இருந்தாலும் நமக்கு எண்ட் ஆஃப் த டே நம்ம ஊர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ சின்ன சின்ன விஷயம் இதெல்லாம் வந்துட்டு இங்கே வாக்கிங் போகிறது பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துட்டு லைக் 70 இயர்ஸுக்கு மேலே இருக்கிறவங்க தான் ஃபுல்லாக இது வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்காக இவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக நேச்சரும் என்ஜாய் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு லைக் ஃபிசிக்கல் ஹெல்த்தையும் மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஐடியாஸோடு இது மாதிரி எல்லாமே நிறையா பிளேசஸ் இருக்கும். இங்கே வந்து இவங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம் அண்ட் மெடிடேஷன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் இங்கே இருக்குது. லைக் இங்கே வந்துட்டு என்ன சொல்கிறது, அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க பீப்புளோட ஹெல்த்துக்காக. அது வந்துட்டு ஒரு சைடு வந்துட்டு நம்ம யோசிக்கும் போது நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரிலாம் இருந்தால் நல்லாயிருக்குமே, சின்ன சின்ன மவுண்டன் நம்ம ஊர்லேயும் இருக்குது, அங்கேயும் நான் இந்த மாதிரிலாம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்துட்டு சொல்லுங்கள். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பை பை, see you on the next vlog guys.